ஆளுங்கட்சிக்காரங்க பணத்தை தண்ணி மாதிரி செலவு பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஈக்குவலா நாம பணத்தை செலவு பண்ணா தான் ஜெயிக்க முடியும். வாய கழுவியா தலைவர, பொதுவா இடைத்தேர்தல்னு ஒண்ணு வந்துச்சுன்னா ஆளுங்கட்சிக்காரங்க தான் ஜெயிப்பாங்க. எதுக்கு தேவையில்லாம நீங்க பணத்தை செலவு பண்றீங்க? நீ என்னையா புரியாத ஆளா இருக்க? தேர்தல்ல ஜெயிக்கிறது தோக்கிறது ரெண்டாவது பட்சம். இத பாரு, ஓட்டு காசு கொடுக்கலன்னா நம்ம கட்சிக்காரன் நமக்கு ஓட்டு போட மாட்டான். அத புரிஞ்சுக்க. எல்லா கட்சிக்காரங்களுமே தேர்தல்ல ஓட்டுக்கு பணம் கொடுப்பான்னு மக்களும் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அந்த தொகுதிக்கு 10 கோடி ரூபாய் ஒதுக்கிட்டேன். அந்த பணத்தை பத்திரமா கொண்டு போய் சேர்க்கிற வேலையை நீப்பார். தலைவர சொல்றத சொல்லிட்டேன், அப்புறம் உங்க இஷ்டம். உன் மச்சான் வேலை பார்க்குற ஷோரூம்ல வாங்கின புது கார்ல தான் பணம் இருக்கு. கார் டோர் டெலிவரி பண்ற சாக்குல காரியத்தை கச்சிதமா நீ முடிச்சிரு. சரிங்க தலைவர. ஹலோ, நான் சொல்றத கவனமா கேளு. நாளை காலையில் 7 மணிக்கு உங்க வீட்டு வாசப்படி முன்னால ஒரு கார் வந்து நிக்கும். நான் சொல்றது புரியுதா? அதுல 10 கோடி ரூபாய் பணம் இருக்கு. 10 கோடியா? அட பாவிகளா. நம்பிக்கையானவங்களை மட்டும் கூட வச்சுக்க. அந்த பணத்தை எங்க எப்படி கொடுக்கணுங்கிற விவரத்தை நான் கூப்பிட்டு சொல்றேன். சரி, வச்சிரு. என்ன பண்ணலாம்? எங்க அம்மா எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்காக கட்சி தலைமைக்கிட்ட இருந்து 10 கோடி ரூபாய் பணம் வருது. அது எங்க அம்மா கைக்கு போய் சேரவே கூடாது. ஏன்னா எங்க அம்மா ஜெயிக்க கூடாது, தோக்கணும். ஏன்னா எங்க அம்மாவையும் நான் இழக்க விரும்பல. என்னது அம்மா தோக்கணுமா? நட்பே, நீ சொல்றத பார்த்தா அம்மா விருப்பப்பட்டு இந்த எலெக்ஷன்ல நிக்கல, யாரும் உங்களை மிரட்டி நிக்க வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப வர பணத்தை கொள்ளையடிச்சாதான் முடியும் நினைக்கிறேன். திவ்யா, பணத்தை அடிக்கிறது இருக்கட்டும், ஆனா அதை கொண்டு வரவங்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிப்போம். கரெக்ட். நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க சாதாரண ஆளுங்க இல்ல, அரசியல்வாதிங்க. திவ்யா, இந்த முயற்சியில என்ன வேணாலும் நடக்கலாம். நீங்க எங்க கூட வர வேணாம். இல்ல, நாங்களும் வருவோம். நானும் வருவேன். ஓகே, போலாம். டன் டன். சக்சஸ் பண்றோம். ஏன் பேசுறாரு? ஹலோ, இந்திரா தானே? சொல்லுங்க தலைவரே. ஏம்மா இந்திரா, எனக்கு கிடைக்க வேண்டிய சீட்டை உனக்கு விட்டு கொடுத்தேன். ஏன் தெரியுமா? உன் புருஷன் செத்துட்டான், அனுதாப ஓட்டு உனக்கு கிடைக்கும் தான் உனக்கு சீட்டை கொடுத்தோம். ஆனா உன் பையனை எல்லாத்தையும் கெடுத்துருவான் போல இருக்கு. அவனை நான் பாத்துக்கிறேன் தலைவரே. நம்ம கட்சிக்கு இன்னொரு எம்எல்ஏ வந்தே ஆகணும். அதுக்கு உன் பையன் இந்த ஊர்லயே இருக்க கூடாது, புரியுதா? சரிங்க தலைவரே, அனுப்பிடுறேன் தலைவரே. அப்படியே பண்றேன் தலைவரே. என் அரசியல் வாழ்க்கையில மண்ணள்ளி போட பார்த்தா உன் பையனை கண்ட துண்டமா வெட்டி போட்டுருச்சு. இவன் ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்கான்? டேய், நீ இங்க இருந்ததும் போதும், உன்னால என் நிம்மதி கெட்டதும் போதும். மரியாதை நீ சென்னை கிளம்பு, எல்லாத்தையும் உங்க மாமா பாத்துக்குவாரு. நான் ஏன் போனோம்? உன்னால வர்ற பிரச்சனையை என்னால சமாளிக்க முடியல. நான் உயிரோட இருக்கணும்னா உடனே கிளம்புடா. நீயே பெத்த பிள்ளையோட உனக்கு அரசியல் முக்கியமா போச்சு இல்ல? பெத்த பிள்ளையா இருந்தா பரவாயில்லையே, பெரிய தொல்லையாலே இருக்க. தலைவரே, நீங்கள் சொன்ன மாதிரி அவனை போட்டேன். என்ன ஒன்று, அவன் அப்பனுக்கும் மகனுக்கும் என்னையே யமதர்மன் ஆக்கிட்டீங்க. தலைவரே, நீங்கள் சொல்கிற வேலை எல்லாத்தையும் நான் கேட்குறேன், ஆனால் என்னத்தான் நீங்கள் திட்டிக்கிட்டே இருக்கீங்க. அப்புறம் தலைவரே, மாவட்டம் சரிங்க தலைவரே. ஓகே தலைவரே. டேய், அங்க பாரு. டேய், ஏதோ ஷூ மாதிரி இல்ல? ராஜா ஷூ மாதிரி இருக்கு. டேய், அப்போ உனக்கு ஏதோ ஆயிருக்குமாடா? எனக்கு அதான் தோணுது. டேய், அங்க பாத்தியா? டேய், ஆமாடா. டேய், என்னடா பண்றானுங்க? டேய், தலைவர் இதான் கதி.
என்ன நட்பு இப்படியே இருந்தா எப்படி? சிஜுவுக்கு ஃபோன் போட்டு வர சொல்லு. நடந்தது நடந்து போச்சு, விடுறா. அடுத்து என்ன நடக்க போதோ அதை பார்க்கலாம். நீயே இப்படி சோர்ந்துட்டா எப்பரா நட்பு? எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்களையும் வர வச்சு இதுக்கு ஒரு முடிவு கட்டுவோம். எழுந்துட்டு போலாம்.